இன்னைக்கு நடக்கிற வங்கதேச இந்தியாவுக்கு T20 போட்டியில் சூரியகுமார் யாதவர் பல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாற்றத்தால் பல வீரர்கள் கடுப்பான நிலையில் இருக்காங்க. ஏன் கடுப்பாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் அவர் ரீசெண்டாக 2வது சீரியஸ்க்கு கேப்டனாக இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி இவரெல்லாம் இப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய T20 போட்டிக்கான ஸ்குவாடை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூரியகுமார் யாதவ் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லுமே சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங்காக களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக ஒன் டவுனில் அவர் விளையாட போறாரு. அடுத்து திலக் வர்மா வந்திருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக திலக் வர்மா இருக்க போறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஹார்திக் பாண்டியா இருக்க போறாரு. அதுக்கு அடுத்தபடியாக தான் ரியான் பராக் வர போறாரு. ஸோ ரியான் பராக் அடுத்து தான் ரிங்கு சிங் இருக்க போறாரு. ஸோ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா சிவம் துபே வெளியே போயிட்டாரு. அவருக்கு பதிலாக தான் திலக் வர்மா வந்திருக்காரு. ஏன்னா இன்ஜுரி காரணமாக வங்கதேச T20 தொடரில் இருந்து வெளியே இருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக இவர் தான் இருக்க போகிறாங்க. நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகிய இருவரையுமே இந்திய அணி ஸ்குவாடில் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இவங்க 2 பேருமே இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்னோ அணியில் 150 வேகத்தில் சரமாரியாக 6 பாலும் வீசக்கூடிய ஒரு தரமான பவுலரை இந்திய அணியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, மயங்க் யாதவ் தான். இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் அவர் காட்ட போகிறாரா? ஸோ வங்கதேச பேட்ஸ்மேன்களை திணறடிக்க போகிறாரா? ஸோ அலற விட போகிறாரா அப்படின்றத எதிர்பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், அவர் எப்படி பவுல் பண்ண போகிறாரு. அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருந்துட்டு இருந்தார். IPL இருந்தே பல போட்டிகள் விளையாடாமல் அப்புறம் வெளியே வந்துட்டார். இப்போ இந்தியன் டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இவ்வளோ நாள் ஒளிச்சு வச்சு இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ இப்போ அவரை ஃபைன்படுத்தி இந்திய அணி ஒரு திட்டத்தை தீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வங்கதேச தொடரில் அவர் எப்படி போட போகிறாரு, எந்த மாதிரியான ஸ்பெல்லை கொடுக்க போகிறாரு, ஸோ அவருடைய ஸ்பீடு வேகம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏன்னா IPLல போகிறது வேறு, இன்டர்நேஷ்னலில் போகிறது வேறு. ஸோ அதே மாதிரி போகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் முன்ன சீசனுக்கு அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து உம்ரான் மாலிக்கை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் என்னடானா இப்போ ஆளே தெரியாத இடத்துல இருக்கார். அவருக்கு பதிலாக திருப்பி மயங்க் யாதவ் உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஸ்பீடு போடுறாங்க, விவேகம் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்பீடு போகிறதுனால ஒன்றுமே யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ எல்லா இதையும் இங்கே இருக்க வேண்டும். ஸோ அந்த விஷயத்தை உம்ரான் மாலிக் அவர்கள் மறந்துட்டார். ஸோ அதை மயங்க் யாதவ் அவர்கள் பண்ணுவாரா அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக அவர் எந்த அளவுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்தியன் டீம் T20யில் அவர் நிரந்தரமாக இருக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஸ்குவாடில் ஹர்ஷித் சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் மயங்க் யாதவ் 3 ஃபாஸ்ட் பவுலரும் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த 2 ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தரா, வருண் சக்கரவர்த்தியா, அப்படி இல்லை ரவி பிஷ்னோயா, இவங்க 3 பேரில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வெளியே உட்கார போகிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு இந்த T20யில் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு லைன் அப் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா வந்துட போகிறாரு. சூரியகுமார் யாதவ் வர போகிறார். அடுத்து திலக் வர்மா இருக்க போகிறாரு. அடுத்தது ரியான் பராக், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங் அப்படி இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் சிங், ஹர்ஷித் ராணா, மயங்க் யாதவ் இந்த லைன் அப் தான் இன்னைக்கு T20யில் களமிறங்க போகிறாங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களுடைய லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.